ये गारंटीड ऑथेंटिक है। इसमें नारावाने जी ने कहा है कि उनका मेमोआर है, उसे सरकार पब्लिश नहीं होने दे रही है, इसमें सब लिखा है। तो वो प्रकाशित हुई या नहीं हुई? ये 100% ऑथेंटिकेटेड है। ये नारावाने जी का मेमोआर है। कोई ऑथेंटिक सोर्स तो चाहिए, कोई ऑथेंटिक सोर्स तो चाहिए। तो मैं पुस्तक देखना चाहता हूँ। The relationship between China and India and what happened on the Kailash raid between armies. What Mr. Naravane said. No. सेम चीज भी रिपीट कर रहे हैं, तो रूलिंग हो चुके हैं। After his speech, sir, they are disturbing the opposition leader. வணக்கம். ஜெனரல் மனோஜ் முகுந்த் நார்வானே இவர் எழுதிய இந்த புத்தகம் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி. இதை பற்றி ராகுல் காந்தி பார்லிமெண்டில் பேச தொடங்கிய உடனே ஒட்டுமொத்த பார்லிமெண்ட் வளாகத்தில் இருந்த ஆளும் கட்சியை சார்ந்த நபர்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பார்லிமெண்டரி அஃபேர் மினிஸ்டர் அல்ல ஒட்டுமொத்த பிஜேபியே ஒரே மூச்சில் கூச்சல் போட்டு தொடங்கியது. ராகுல் காந்தி எழுப்பிய கேள்வி என்ன? ஜெனரல் முகுந்த் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தில் கல்வான் வேலியில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி மிகவும் ஆழமாக எழுதியிருக்கிறார். நரேந்திர மோடியை தொடர்பு கொள்ளும் போது அவர் தொடர்பில் வரவில்லை, டிஃபென்ஸ் மினிஸ்டர் தொடர்பில் வரவில்லை, இந்த நாட்டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோபால் அவரும் வரவில்லை, இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் வரவில்லை. இந்த நாட்டின் 20க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உயிரிழந்த அந்த கதையை நீங்க பார்த்திருப்பீர்கள். சைனா, இந்திய ராணுவம் எதிரும் நின்றார்கள். 4 மணி நேரம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த நாட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோபால் அனைவருமே எந்த விதமான பதிலையும் கொடுக்கவில்லை, எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷனுமே கொடுக்கவில்லை. கடைசியில் உங்களுக்கு என்ன சரி என்று படுகிறதோ அதை செய்துவிடுங்கள் என்று கூறியிருந்தாரா? இதை ராகுல் காந்தி பார்லிமெண்டில் எடுத்து வைக்கும் போது எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷன் நீங்க பார்த்தீர்கள்? எந்த விதத்தில் ஓம் பிர்லா, ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்து நிறுத்தியிருந்தார் என்று நீங்க அனைத்தையுமே பார்த்து வந்தீர்கள். இதை பற்றின ஏராளமான தகவல் அதே 2020ஆம் ஆண்டும் வெளிவந்தது. அதில் ஒரு மிக முக்கியமான ஆர்டிக்கல் எங்களுடைய கையில் கிடைத்திருக்கிறது. அங்க நடந்த போரில், அந்த எஜிடேஷனில் 50க்கும் மேற்பட்ட இந்தியன் ட்ரூப், இந்திய ராணுவ வீரர்கள், அதிலிருந்து 10 ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 3 நாட்கள் வரை சைனா அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருந்தது. இந்தியா டுடே, இன்னைக்கும் இந்தியா டுடேவில் இந்த ஆர்டிக்கல் லைவில் இருக்கிறது. நீங்க வேணா இந்த ஆர்டிக்கலை போய் பார்க்கலாம். அபிஷேக் பல்லா இந்தியா டுடேயின் ஒரு மிக முக்கியமான சீனியர் ஜேர்னலிஸ்ட்களில் இவர் ஒருவர். இவர் நேரடியாக அங்க நடந்த பல விஷயங்களை ஆய்வு செய்து 2020ஆம் ஆண்டே இந்த ஆர்டிக்கலை எழுதியிருந்தார். ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு. அப்போ அங்க நடந்த பிரச்சனையை பற்றி, எஜுகேஷனை பற்றி மிக பெரிய அளவில் அரசாங்கத்திற்கு தெரிந்திருக்கிறது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கி வருகிறார்கள், அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த செக்யூரிட்டி ஏஜென்சிகளுக்கும் அங்கே நடந்த விஷயங்கள் தெரிந்தது. 3 நாட்கள் வரை இந்திய அரசாங்கம் சைனாவிடம் கெஞ்சி கூத்தாடி அந்த 10 நபர்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். இதை பற்றி எந்த ஊடகமுமே எதற்காக பேசவில்லை. இந்த ஆர்டிக்கலை நான் உங்களுக்காக எடுத்து காட்டுகிறேன், நீங்கள் பாருங்கள். Chinese delayed handing over more than 50 wounded Indian troops after Galwan clash. காயமடைந்த 50க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்களை 24 மணி நேரம் வரை Indian soldiers returned after 24 hours. 24 மணி நேரம் வரை சைனாவுடைய கைதில் இருந்திருக்கிறார்கள். 10 Indian army men, however, were not released by the Chinese. 50 பேர் 24 மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டார்கள். ஆனால் 10 பேரை சைனா 3 நாட்கள் வரை சிறைப்பிடித்து வைத்திருந்தது. இந்த ஆர்டிக்கல் அதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. Here is an exclusive account with inside details how 10 army men were held by the Chinese for 3 days. ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எந்த பயத்தில் இந்த நாட்டு அரசாங்கம் இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். எதற்காக ராகுல் காந்தியை பேச விடவில்லை, அதற்கான ஆதாரம் உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். லொகேஷன், அந்த லொகேஷன் படத்தை நீங்கள் பாருங்கள். கல்வான் வேலியில் இந்தியா ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம். ஜூன் 15ஆம் தேதி இந்த கிளாஷ் நடந்தது. நீங்கள் பார்த்து வரக்கூடிய இந்த ஆர்டிக்கல் ஜூன் 20ஆம் தேதி, 5 நாட்கள் வரை ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை தயாரித்த நபர் அபிஷேக் பல்லா. In the dead of night on June 15th, after fierce clash hold on territory in Ladakh, soldiers from Indian and Chinese armies were found themselves freely walked into each other's claimed land, took for their wounded colleague. கல்வான் வேலியில் சைனாவை சார்ந்த இராணுவ படை இந்தியா பக்கமும், இந்திய இராணுவ படை சைனா பக்கமும் தன்னுடைய இராணுவ வீரர்களை தேடி அலைந்திருக்கிறார்கள். Both sides desperately tried to identify their soldiers in the darkness. அந்த இரவு 2 தரப்பில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தன்னுடைய இராணுவ வீரர்களை ஐடென்டிஃபை செய்வதற்காக அனைத்து வேலையுமே பார்த்திருக்கிறார்கள். By the next day morning, Indian had handed over close to dozen Chinese troops to China. அடுத்த நாள் காலையில் இந்திய இராணுவம் சைனா இராணுவ படை வீரர்களை அடுத்த நாள் காலையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 பேரை நாம் ஒப்படைத்து விட்டோம். ஆனால் it took Chinese close to 24 hours to send back our 50 Indian soldiers. சைனா எந்த விதமான அழுத்தத்தை கொடுத்தது? 24 மணி நேரம் பிடித்திருக்கிறது. சைனா அந்த எல்ஓசிக்கு அந்த புறம் போன இந்திய இராணுவ வீரர்கள் அவர்களை திருப்பி அனுப்புவதற்காக wounded, காயமடைந்த நபர்கள், எல்ஏசிக்கு அந்த புறம் இருந்த நபர்கள் 24 மணி நேரம். Some had minor injuries, some were seriously wounded. ஒரு சில நபர்களுக்கு சிறிய காயங்கள், ஆனால் ஒரு சில இராணுவ வீரர்களுக்கு மிக பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. And இந்த இடத்தில் army source told India today, however, not all the men were handed over to Indian by Chinese army. Source. அப்போ இந்த பத்திரிகையாளர் நேரடியாக அந்த காலகட்டத்திலேயே 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோர்சஸ்களுடன் கலந்து ஆலோசித்து அங்கே நடந்த விஷயங்களை சேகரித்து இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். 10 army men included 4 officers were not returned to India by Chinese. 10 இராணுவ வீரர்கள், அதில் 4 உயர் அதிகாரிகள், அவர்களை சைனா இந்தியாவிற்கு ஒப்படைக்கவே இல்லை. அடுத்த 3 நாட்கள் வரை ஹெக்டெக் நெகோசியேஷன் நடந்திருக்கிறது. இந்த நெகோசியேஷன் were held between India and Chinese to ensure that 10 army personals, including 4 officers, returned safely. இந்திய இராணுவம் தொடர்ந்து அடுத்த 3 நாட்கள் வரை சைனாவின் இராணுவ படையுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது, நெகோசியேஷன் நடத்தியிருக்கிறார்கள். சைனீஸ் ஆர்மி நெவர் டினைட் ஹேவிங் தெம். சைனீஸ் எப்பவுமே
எங்களிடம் உங்களுடைய ஆட்கள் இல்லை என்று கூறவே இல்லையாம். அனைத்தையும் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். that they have told Indian government that we have your 10 army men. And what did Narendra Modi said that time? ना कोई हिंदुस्तान की सीमा में आया है ना घुसा है. யாருமே இந்தியாவிற்குள் வரவில்லை, இந்திய எல்லையை யாரும் கைப்பற்றவில்லை. This is what Narendra Modi had said. And ராகுல் காந்தி அந்த புத்தகத்தில் எதை எடுத்து காட்டுகிறார்? ஜெனரல் நெர்வானே முதல் 3 மணி நேரம் வரை இந்த நாட்டு அரசாங்கத்தோட இன்வால்வ்மெண்ட், இந்த நாட்டு அரசாங்கத்தோட கிரீன் சிக்னலுக்காக காத்து கொண்டிருந்தாராம் 3 to 4 மணி நேரம் வரை. பிரைம் மினிஸ்டர் பதில் கொடுக்கவில்லை, ஹோம் மினிஸ்டர் பதில் கொடுக்கவில்லை, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் பதில் கொடுக்கவில்லை, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அந்த கேட்டுட்ட லைனில் வரணும்னு கூறி நைட்டு 10 மணிக்கு பதிலை கொடுத்தாராம். உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள். நரேந்திர மோடி இந்த பதிலை கொடுத்ததாக. And this is what the reality of நரேந்திர மோடி. 56 இன்ச் கா சீனா எல்லாமே போலியான விஷயங்கள். இதற்கு முன்னாடியே நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் எந்த விதத்தில் நரேந்திர மோடியின் பின்புலமாக இருக்கக்கூடிய அடானியுடைய கம்பெனிகளில் எந்த அளவில் சைனாவுடைய பணம் இன்வால்வ் ஆகியிருக்கிறது, சைனாவுடைய இன்வெஸ்டர்ஸ்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள். அடானியோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவில் நரேந்திர மோடியின் எலெக்ஷன் கேம்பெயினில் நடந்திருக்கிறது. அதனால் சைனாவை பற்றி நரேந்திர மோடி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்து வருகிறார். Sources had also said there was never any resistance to release 10 men, the Chinese side, but they found the way out to keep Indian waiting. எந்த விதமான ரெசிஸ்டன்ஸுமே சைனீஸ் காட்டவில்லையா, இந்த மாதிரி நாங்கள் விடமாட்டோம் என்று. ஆனால் இந்திய இராணுவத்தை 3 நாட்கள் காக்க வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய 10 இராணுவ வீரர்கள் சைனாவுடைய கைதில் இருந்தபோது கூட நரேந்திர மோடி, அஜித் தோபால், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் யாருமே வாயை கூட திறக்கவில்லை. They cited procedures, asked for some more time to keep things hanging on one or other pretext. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்திய இராணுவ வீரர்களை தன் பக்கம் வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்திய இராணுவ படையுடன் சைனா ஒரு மைண்ட் கேமை விளையாண்டு இருக்கிறது. பட் our people, the government was quiet. Major General level talks happened ஜூன் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி. மேஜர் ஜெனரல் யார்? இதே நார்வானே அவர்கள். இந்த பக்கமும் அந்த புத்தகத்தில் நிச்சயமாக எழுதியிருப்பார்கள். நான் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த விஷயமும் ஜெனரல் நார்வானேயுடைய அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும். அந்த புத்தகம் வெளிவந்து விட்டால் நரேந்திர மோடியுடைய பொய்கள், இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் எடுத்து வைத்த பொய்கள், இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டருடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், நேஷனல் செக்யூரிட்டியுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அனைத்து பொய்களுமே மக்களுக்கு முன்பு வந்துவிடும் என்கிற அந்த பயத்தை வைத்துதான் இந்த புத்தகத்தையும் வெளிவிடவில்லை. ராகுல் காந்தியையும் இந்த புத்தகத்தை பற்றி பேச விடவில்லை. ஜூன் 18ஆம் தேதி, the day 10 soldiers were released. இந்த ஆர்டிக்கல் வந்து 2 நாட்களுக்கு முன்பு 18ஆம் தேதி இந்த 10 சோல்ஜர்ஸ்களை சைனா ரிலீஸ் செய்திருக்கிறது. Indian Army said none of the soldiers were missing in action. All had been accounted for. இந்த 3 நாட்கள் வரை இந்திய இராணுவம் 10 நபர்களை காணவில்லை, 10 நபர்கள் திரும்பவில்லை என்கிற எந்த விதமான தகவலையும் கொடுக்கவில்லை. இந்த நாட்டு அரசாங்கமும் அதை பற்றி பேசவில்லை. இந்த நாட்டு கோதி மீடியா அவர்களும் இந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை. With the release of 10 army personnel who were in captivity of Chinese army for 3 days, the dialogue between 2 countries got back on track to discuss further. இந்த 10 நபர்கள் இவர்களை விட்டதற்கு பின்புதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல் லத்தாக்கில் இருக்கக்கூடிய LAC இதில் அடுத்தபடியாக பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதாவது சைனீஸ் இந்த 10 இராணுவ வீரர்களை
விடுவதற்கான தன் பக்கம் இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்தியா ஒத்துக்குனதற்கு பின்பு, நரேந்திர மோடியின் அரசாங்கம் அதில் கையெழுத்தை போட்டதற்கு பின்பு அந்த 10 நபர்களை வெளிவிட்டிருக்கிறார்கள். ஜூன் 22ஆம் தேதி there was a corps commander level meeting where mutual discussion was discussed. இந்த அனைத்தையுமே நீங்க பாருங்க. bloody clash, பெட்ரோலிங் நடக்கும்போது கல்வான் வேலியில் இந்திய எல்லைக்குள் சைனீஸ் புகுந்தார்கள். சைனீஸ் இராணுவ வீரர்கள், இந்த புறம் இருக்கக்கூடிய இந்திய இராணுவ வீரர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் இந்தியாவை சார்ந்த 16 பீகார் பெட்டாலியன், பீகார் ட்ரூப்பை சார்ந்த நபர்கள் காயமடைந்தார்கள். 3rd பெட்டாலியன் ஃப்ரம் பஞ்சாப் ரெஜிமெண்ட், அவர்கள் மீதும் இந்த தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலில் மிக பெரிய அளவில் இந்திய இராணுவ படைக்கு நஷ்டம் ஏற்பட்டது, உயிர் சேதம் ஏற்பட்டது. ஆனால் நரேந்திர மோடி என்ன கூறினார்? இந்திய எல்லைக்குள் யாருமே வரவில்லை. இப்போ பார்லிமெண்ட்டில் எதற்காக ராகுல் காந்தியை பேச விடாமல் மறுத்து வருகிறார்கள், தடுத்து வருகிறார்கள்? காரணம், இது போன்ற உண்மைகள் வெளிவந்துவிடும் என்று. நீங்கள் இந்த கல்வான் வேலியோடைய இந்த படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அங்கே என்ன நடந்தது என்கிற அந்த கிளாஷோடைய வீடியோலாம் வெளிவந்தது. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ராகுல் காந்தியை எதற்காக பார்லிமெண்ட்லிருந்து நீக்க வேண்டும் என்கிற ஒரு குரல் பிஜேபியிலிருந்து கிளம்பி இருக்கிறது. காரணம், ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்வி, ஒவ்வொரு விஷயத்திற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு முன்பு படித்து காட்டிய இந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன், பாருங்கள். இது இன்னைக்கு நேற்று வெளிவந்த ஆர்டிக்கல் கிடையாது. 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஆஜ்தக்கின் ஜேர்னலிஸ்ட் சோர்சஸ்கள் வழியாக, கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்கள் வழியாக எடுத்து காட்டிய இந்த ஆர்டிக்கல். இந்த ஆதாரம் போராதா நரேந்திர மோடியின் கோழைத்தனத்தை எடுத்து காட்டுவதற்காக? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.